எல்லோருக்கும் வணக்கம். நேற்று ராத்திரி வரைக்கும் கூட நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க நண்பர்களே. நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதாவது ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட்டுரும், ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நடக்கலை. அவங்க டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான சில செக்டர்ஸ்லாம் பெரிய அடி தான். அதுலேயும் திருப்பூரில் எங்கள் ஏரியாலெலாம் ஜவுளித்துறைக்கு இது மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். எத்தனை அடிதாயா நாங்கள் வாங்கிறது? ஜிஎஸ்டியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டு பில்லு வாடகைன்னு கண்டதெல்லாம் ஏற்றி விட்டு ஏற்கனவே நாங்கள் திருப்பூரை காலி பண்ணிட்டு போகலான்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணி விட்ருவாங்க போல். ஸோ இந்த பிரச்சனையினால் என்னாச்சுன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் ரொம்பவுமே இறங்கி ஒரு மாதிரி கிராஷாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் பக்கம் இறங்கி கிடந்தது. இப்போ 120 பாயிண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அமெரிக்கா செய்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, போயா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா பண்ணியிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயத்துலேயும் நம்ம நிஃப்டி வெறும் 116 பாயிண்ட் பக்கம்தான் இறங்கியிருக்குன்னா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான்லாம் உண்மையிலேயே பயந்துக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் பெருசாக ஒரு கும்பா காமிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தால், தற்போதைக்கு போயா அமெரிக்கா அப்படின்னு வெறும் 120 பாயிண்ட் தான் மார்க்கெட்டில் இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் வேற ஒரு பங்குக்கு இன்றைக்கி ஆப்பு அப்படின்ற மாதிரி விழுந்துருச்சு. மிகவும் முன்னணி பங்கான இந்த இண்டிகோ அப்படின்ற பங்கு 5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. இது ஏன் இன்னைக்கு 5% இறங்கியிருக்குன்னா, அதில் ஒரு பிளாக் டீல். இந்த இண்டிகோ பங்கினுடைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த கங்வால் ஃபேமிலி அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி ஒரு 3.1% ஸ்டேக்கு விற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே இந்த பங்கு இறங்கிடுச்சு. தற்போது இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இந்த ஒரு வருஷ பீரியடில் மட்டும் கிட்டத்தட்ட 18% ஏறி இருக்கு. கடந்த 5 வருட பீரியடில் பார்க்கும்போது 385% ஏறி இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பங்கில் இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னா, 5% இறங்கியிருக்கு. அதுக்கு காரணம் அதனுடைய ப்ரொமோட்டரில் கொஞ்சோண்டு விற்று விட்டாங்க பிளாக் டீல் மூலியமாக அப்படின்றதான். நாங்களும் தான் ஏதாவது இந்த மாதிரி பெருசாக விற்றுட்டு பணத்தை பார்க்கணுன்னு பார்க்குறோம். ஆனால் லாபம் இருக்குது, அப்புறம் பார்த்தா இறங்கி போயிடுது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான தகவல். 2 கோயின்சிடன்ஸ் ஆயிருக்கு பாருங்கள். ஹீரோ அப்படின்னு பெயர் கொண்ட இந்த ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனத்தினுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சமீபத்தில் செயல்படுத்தியிருந்த இந்த ஹீரோ மோட்டோகார்ப் ஷேர் ப்ரைஸ் 3200 ரூபாயிலிருந்து 5200 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 2000 ரூபாய் என்பது ரெக்கவரியாகி வந்திருக்கு. எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு முறை 6000 3000 ரூபாய்னு ஒரு பங்குக்கு 3000 ரூபாய் இறங்கி வந்துட்டு மறுபடியும் 2000 ரூபாய் ஏறினதுக்கு அப்புறம் தான் 3000 ரூபாய் இறங்கிட்டு 2000 ரூபாய் ஏறி இருக்கு. இதுக்கு அது எடுத்துக்கொண்ட காலம் ஒரு வருஷம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ இப்போ ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும் பொழுது இது என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதான் நம்ம ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை பற்றி பேச போகிறோம். சில வீட்டம்மாக்கள் நம்மளை அத்தை பொண்ணுங்க கூடயும் சேர விட மாட்டாங்க, மாமா பொண்ணுங்களோடையும் சேர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஐடிசி அப்படின்ற பங்கை ஒரு சிகரெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்டரோடையும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. பல பிஸ்கட்டில் விற்றுட்டு இருக்கும்போது பிஸ்கட் விற்கக்கூடிய அந்த எஃப்எம்சிஜி ஹெல்த் கேர் அந்த அல்லது பர்சனல் கேர்னு எது கூடயும் சேர்த்த மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு இன்னைக்கு மட்டுமே 4% ஏறி இருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் பார்க்கும்பொழுது அவன் இருக்கிறதுலே உச்சத்தில் போயிட்டு இருக்கான். 4000 ரூபாய் எங்கே, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய 11000 ரூபாய் எங்கே. ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவன் கிட்டத்தட்ட 2 மடங்கு லாபம் என்பது சம்பாரிச்சிருக்கக்கூடிய ஒரு காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்றது இப்படி ஒரு செய்தி இருக்குது. அது லோ ப்ரைஸ் டு ஹை ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு அப்படின்றதான் இதனுடைய நியூஸ். இது என்ன செக்டரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது சிகரெட் ரிலேட்டடான செக்டரில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு போட்டியாக இருக்கிறது ஐடிசி. சரி, ஐடிசி என்னப்பா பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா அது 52 வீக் லோவில் இருக்குது. இது ஒரு இடத்துல இருக்குங்களா? அடுத்தது பிரிட்டானியா அப்படின்ற ஷேர் எடுத்துக்குவோம்.
இந்த பிரிட்டானியா ஷேர் கூட சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய செய்தியுமே அதனுடைய 52 வீக் லோலிருந்து ஓரளவுக்கு அவன் 52 வீக் ஹையை தொட முடியலினாலும் ஓரளவுக்காவது ஏறி வந்திருக்கான். இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கெடுத்தோம்னா அவனாலையும் முடியலினாலும் கடைசிக்கு கொஞ்சமாவது கௌரவமாக 2200லேருந்து 2700 வரைக்கும் ஏறி வந்திருக்கு. அப்போ நீ ஏன் ஏறி வர மாட்டேங்கிற? மூஞ்சில் மட்டும் ஏன் ரொமான்ஸே வரமாட்டேங்குது? நல்ல வேலை இந்த லட்சணத்தில் சமீபத்தில் 400 ரூபாய்க்கு கீழே போன ஒரு பங்காக இந்த ஐடிசி இருந்தது. ஆண்டவ புண்ணியத்தில் எப்படியோ மறுபடியும் 400 ரூபாய்க்கு மேலே வந்து 400 ரூபாயை தாண்டிய ஒரு சிங்கக்குட்டியாக இந்த ஐடிசி இன்னைக்கு 402ல் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஒரு ஃபேமஸான பங்கு தான் இந்த கோட்டக் பேங்க் ஷேர். இப்போ கரடிகளும் காளைகளும் நேருக்கு நேர் எதிரெதிராக சந்திச்சுக்கிற மாதிரி கடந்த 2 மாதமாகவே ஒரு 4% இறங்குவது 4% ஏறுவது இப்படியே தான் ஆடிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் ஒரு 2-3 ரவுண்ட் அப்படின்றது போயிட்டு வந்திருக்கு. இது எதனால் அப்படின்னா, கரடிகளும் காளைகளும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. ஸோ எந்த பக்கம் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இனி இந்த பங்கு என்ன பண்ண போகுது அப்படின்றது தெரில. தற்போதைய நிலைமையில் இதனுடைய 52 வீக் ஹை என்பது 2200க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இதனுடைய இந்த 2025 லோ அப்படின்னு பார்த்தா 1700 பக்கத்தில் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு 300 ரூபா தள்ளி நின்று சென்டரில் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப பெரிய ஃபேமஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு விஷயத்தில் இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற பங்கினுடைய விலையும் இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கினுடைய விலையும் ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னா, 10% ஏற வேண்டியது இறங்க வேண்டியது ஏற வேண்டியது இறங்க வேண்டியது இப்படியே சமீப காலமாக சில நாட்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எப்போ மாறப்போகுது அப்படின்றது தெரில. பட் பிப்ரவரி மாதத்துலேருந்தே பார்த்தோம்னா ஒரு 10% ஏறுறதும் 10% இறங்குறதும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இப்படி தான் ஒரு 6 மாதமாக இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கே ஏதாவது பிக்கப் ஆகுமா அல்லது ஏதாவது புதுசாக கீழே விழுகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இமாமி லிமிடெட் அப்படின்றதும் அதே மாதிரி தான் சமீபத்தினுடைய 2-3 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவுமே மேலே ஒரு 640 வந்ததுன்னா கீழே 540 இப்படி 10% ஏறுவதும் 10% இறங்குவதுமாகவே இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கு போயிட்டுருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது வாட்ச் பண்ணுறதுக்கு. அடுத்த சில வாரங்கள் கழித்து பார்க்கும் பொழுது மறுபடியும் சாதனையை கண்டினியூ பண்ண போகுதா அல்லது வேதனை தரப்போகிறதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் இப்படியே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டேன்ப்பா. நண்பர்களே, 1000 நண்பர்கள் இருந்தாலும் அர்ஜென்ட்டுக்கு எவனாவது ஒருத்தன் தான் உதவி செய்வான் அப்படின்ற மாதிரி இந்த லேட்டன்ட் வியூ எத்தனையோ செய்திகள் வந்தது. பல பங்குகள் வந்து கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு பல தகவல்கள் வந்தாலும் கீழே விழுந்ததுக்கப்புறம் இதுக்கு முந்தின சப்போர்ட்டில் பிக்கப் ஆகி மேலே வந்த பங்குகளில் எவனாவது ஒருத்தன் தான் வர்றான். அப்படி ஒரு பெருமை இந்த லேட்டன்ட் வியூ அப்படின்ற பங்கு அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. தன்னுடைய ப்ரீவியஸ் லோவில் இருந்து 1 மந்த் லோவில் இருந்து கிட்டத்தட்ட 10-15% மேல் நோக்கி ஏறி வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்கு. நண்பர்களே, இந்த ஷேர்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு மன வருத்தத்தை தருதுன்னு. இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கு இந்த 2025 கொஞ்சம் கூட சம்பாரிச்சு தரல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு 50 ரூபாயிலிருந்து 600 ரூபாயெல்லாம் போயிருக்கு. ஆனால் மிகவும் முன்னணி இருக்கக்கூடிய இந்த ஆர்இசி லிமிடெட் இந்த 2025 சுத்தமாக சம்பாரிச்சே தரல. ஸோ இதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் என்ன லோவில் வந்து விழுந்துட்டு கொஞ்சம் ஏறிச்சோ அதே லோவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் ஏறுறதுக்கா அல்லது இறங்குறதுக்கா ஒன்றுமே புரியாமல் தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆல்ரெடி மன வேதனையில் இருக்காங்க. அவங்களுக்கு இனி வரப்போகிறது இன்பமா துன்பமா அப்படின்னு தெரியல. பட் தற்போதைக்கு இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா, தன்னுடைய மார்ச் மாதத்தில் எவ்வளவு லோ இருந்ததோ அதே லோவில் இந்த ஆர்இசி வந்து விழுந்திருக்கு. இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா வந்து நம்மளுக்கு 25% கட்டணம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பெனால்ட்டி போடுறாங்க. அப்போ டோட்டலாக 50% ஆகுது, நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் லோக்கலில் நம்ம ஆளுகளுக்கு அதை விற்றுட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம லோக்கலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் க்ரோத் என்பது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
அவன் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் பிஸ்னஸ் என்பது அவங்க வந்து டொமஸ்டிக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீதி ஒரு 20% தான் எக்ஸ்போர்ட் ரெவென்யூ. இப்படி 80% பக்கம் டொமஸ்டிக்லேயே இருக்கக்கூடிய இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் போன குவார்ட்டரில் என்ன பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்கிறது ஈஸி, வெளிநாட்டில் விற்கிறதுக்கு பொதுவாக நீ லோக்கலில் விற்றுட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு. லோக்கலில் எங்கே போய் விற்கிறது? ஏற்கனவே இது ஒரு கட்டத்தில் 800 கோடி 1000 கோடின்லாம் ஒரு கட்டத்தில் சேல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தது. போன குவார்ட்டரில் வெறும் 640 கோடி தான் சேல்ஸு. லாபம்னு எடுத்து பார்த்தா வெறும் 5 கோடி தான். ஸோ இன்றைய நிலைமையில் இங்கே கொண்டாட்டத்துக்கு ஒன்றும் வழியே இல்லை. எங்கே போய் கொண்டாடுறது? இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு தற்போது 2024 என்ன லோ இருந்ததோ அதையும் உடச்சிட்டு கீழே அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 800 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக 50% மேல் இறங்கிய பங்குல இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்திருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ரிசல்ட் இதுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்குமா இல்லையா அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு இந்த பங்கு என்பது மிகவும் விலை குறைந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது குறைஞ்சிருக்கிறதா. ஸோ அடுத்த இயர்னிங்ஸ் ரிசல்ட் எப்போ வருது அப்படின்னு பல பேர் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஏற்கனவே வாலட்டிலிட்டியாக, அதாவது மேலே கீழே கண்ணா பின்னான்னு ஏறி இறங்கக்கூடிய பங்குகள் பயங்கரமாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ இனி இந்த டேரிஃப் சமயத்தில் எப்படி மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள் இருக்க போகுதுன்னு தெரில. ஒரு உதாரணத்துக்கு டைட்டன் அப்படின்ற பங்குனுடைய மூவ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வயலண்ட்டாக அது பாட்டுக்கு திடீர்னு 3300 வந்து உழுக வேண்டியது, 3700, அப்புறம் மறுபடியும் மேலே ஏற வேண்டியது அப்படின்னு அவன் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு இப்போ வரைக்கும் இந்த 2025 ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்துருக்கக்கூடிய இந்த டைட்டன் இனி என்ன செய்ய போகிறது அப்படின்றது நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பங்கு ஜென் டெக்னாலஜிஸ், அதுவும் மிகவும் வால்டிலிட்டி. இந்த 2025 மட்டும் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்ங்க, 2200 ரூபாய்ங்க. இப்படி இருக்கக்கூடிய பங்கு பெரிதும் சரிவடைந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த ஜென் டெக்னாலஜிஸ் அடுத்தது தன்னுடைய ஹையை நோக்கி போகிறதா அல்லது லோவை நோக்கி போகிறதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் கழித்து இது என்ன செய்ய போகிறது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மூக்குக்குள்ளே சளி, ஆமாங்க மூக்குக்குள்ளே சளி, பேசுறதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டை பல பேர் இப்போ எடுத்து பார்க்கும் பொழுது என்னங்க எல்லாமே இப்படி நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல், அந்த பங்கு எடுத்து பார்த்தாலும் அவனும் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ பக்கத்தில் சரிஞ்சு வந்து விழுந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஜஸ்ட் டயல்னு ஒரு பங்கு, அந்த பங்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா இது மாதிரி எந்த பங்கு எடுத்து பார்த்தாலும் மோஸ்ட்லி இப்படி சரிவடைஞ்சே கிடக்குறானுன்னா அப்போ நம்மளுக்கு சந்தோஷமே இல்லையா மார்க்கெட்டில் அப்படின்னு யாராவது கூப்பிட்டு கேட்டாங்கன்னா சத்தியமாக கற்பூரத்து மேலே அடித்து சொல்கிறேங்க, இன்றைய தேதியில் எங்களில் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமே இல்லைங்க. எதை எடுத்து பார்த்தாலும் இப்படி எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறானுங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தற்போதைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் டயல், இர்கான் போன்ற பங்குகள் அவங்களும் ஆல்மோஸ்ட் 2 months 3 months லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எப்போ பிக்கப் ஆகி எப்போ நம்ம மானத்தை காப்பாற்றி ஒன்றுமே புரியல. இதில் கிராவிட்டா அப்படின்ற ஒரு பங்கு, ஒரு மனுஷனுக்கு ஓகே சொல்கிறதுக்கு 1 வருஷமாக நீ வெயிட் பண்ணுவ அப்படின்னு சில பேர் புலம்புற மாதிரி இந்த கிராவிட்டா இந்தியா அப்படின்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜை ஒட்டி 1 வருஷமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த பக்கம் போகிறது, மேலையா கீழையா அப்படின்னு முடிவே சொல்லாமல் அது பாட்டுக்கு பாம்பு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா 2ல் 1 சொல்லுங்க அப்படின்ற பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாவம் இந்த கிராவிட்டா பங்கை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் 1 வருஷமாக இது மேலேயோ கீழேயோ போகுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்படியுமா பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. மார்க்கெட்டுகள் நல்லா இருந்த சமயத்தில் இந்த கிராவிட்டா அப்படின்ற பங்கு இந்த மாதிரி 1 வருஷமாவெல்லாம் அவன் நீட்டி படுக்கல, ஒரு 4-5 மாதம் நீட்டி படுத்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அதனுடைய டெசிஷன் மேக்கிங் என்னன்னே தெரியாமல் ஒரே 2 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை கூட பல பேர் பரவாயில்லைங்க, டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மேலேயும் ஏறாமல் கீழே இறங்காமல் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்தால் கூட திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் போர் அடிச்சுதுன்னா வெளியே எனக்கு வேறு பணத்தாவின்னு இருக்குதுன்னு கூட எடுத்துகிட்டு போயிடலாம், மேலேயோ கீழே பெருசாக இறங்கிட்டால் தான் தொந்தரவு, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறவங்களும் உண்டு.
எது எப்படியோ இந்த கிராவிட்டா அப்படின்ற பங்கு ரொம்ப காலமாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. எந்த பக்கம் பெருசாக வெடித்து செதற போகிறான் அப்படின்றது தெரியல. நன்றி, வணக்கம்.